रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला खातमिन नबिय्यीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल हकीमिल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। நமது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எந்தெந்த நிலையில் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், வியாபாரிகளோடு எவ்வாறெல்லாம் பழக வேண்டும், குழந்தைகளோடு எவ்வாறெல்லாம் பழக வேண்டும், கஷ்டமான நிலையில் கூட நாம் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று காட்டி தந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதே சில காலம் தாய் தந்தை இழந்துதான் இருந்தார்கள். பிறக்கும் பொழுது அப்துல்லா அவங்களுடைய தந்தை இறந்து விட்டார்கள். பின்பு 6 வயதில் ஆமினா அம்மா அவங்களுடைய தாயாரும் மரணித்து விட்டார். அதற்கு பிறகு 2 வருடம் அப்துல் முத்தலிப் அவங்க வளர்த்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. கடைசியா அபுதாலிப் ரசூலுல்லாவுடைய 8வது வயது, அப்பொழுது அபுதாலிப் எடுத்து வளர்க்குறாங்க. ஆனா அபுதாலிப் ரொம்ப செல்வந்தரும் அல்ல, ரொம்ப ஏழையான மனிதர். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் வளர்ப்பு மகனை போல் பார்க்காம தன்னுடைய பிறந்த மகனாக தான் பார்த்தாங்க அபுதாலிப். ஒரு நாள் அபுதாலிபுடைய மனைவி தன்னுடைய எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட கூப்பிடுவதற்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் பொருளை பார்த்து அறிந்தவர்கள், அதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க ரசூலுல்லாஹ். எல்லா பிள்ளைகளும் போனக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ் கடைசியா சாப்பிடுவாங்க. ஆனா இதை பார்த்து அபுதாலிப் அவர் என்ன செஞ்சாருன்னா, தான் சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ்வை தன் கூட வைத்து சாப்பிட்டாங்க. அந்த அளவிற்கு அபுதாலிப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரிவு கொண்டவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பயணம் தன்னுடைய 12வது வயதுல தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போறாங்க. எப்போ அப்படின்னா, மக்கால ரொம்ப வறட்டு பூமி, ஒரு காய்கறிகள் எந்த விவசாயமும் இல்லை. ஆனா அபுதாலிப் அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. அப்போ அந்த அங்குள்ள செல்வந்தர்கள் எல்லாம் காய்கறிலாம் இருந்துச்சு. அந்த காய்கறியை வேற ஒரு நாட்டுக்கு, வேற ஒரு தேசத்துக்கு போய் சந்தையில விட்டு வரணும். எப்படி ஒரு 3 மாசம் ஆகும். ஏன்னா இப்ப இருக்க மாதிரி பஸ் ட்ரெயின்லாம் கிடையாது, கால்நடையிலே போவாங்க, ஒட்டகத்துல தான் போவாங்க. எப்படி 3 மாசம் ஆகும். அப்போது கிளம்புறாங்க. ரசூலுல்லாஹ் நானும் வரோம் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அபுதாலிப் அவங்க கூட்டு போன ஆசை இருந்தாலும் அவங்க கொள்ளையர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பயம். பின்னாடி ரசூலுல்லாஹ் கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது ஒரு இடத்த டென்ட் போட்டு அப்படி தங்குறாங்க. அப்போ ஒரு புகைரா என்ற ஒரு கிறிஸ்துவ சொல்றான் அபுதாலிப்ட, அவங்களுடைய இந்த மகனார் மிகப்பெரிய வருங்காலத்து மிகப்பெரிய ஒரு நபித்துவரா வருவாரு. நான் எங்களுடைய வேதத்துல வரும், யார் இங்க ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல யார் அமர்கிறார்களோ அவர் தான் நபித்துவரா வரும் அப்படின்னு எங்களுடைய வேதத்துல இருக்கு. எப்படி உங்களுடைய மகனார் ரொம்ப மிகப்பெரிய நபியாக தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவுசெய்து நீங்க இதுக்கு மேல கூட்டு வராதீங்க, எங்களுடைய மதத்தினர்கள் உங்களுடைய மகனாரை கடத்துறாங்க என்று சொல்லி நீங்க திரும்பி போங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, தௌராத்துல இந்த மாதிரி வருது. யஹூதிகள் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய கண்ணுல ஒரு சிவப்பான ஒரு புள்ளி இருக்கும். இதோட அடையாளம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கிறாங்க என்று சிறுவயது காலத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நபித்துவ அடையாளம் வெளிப்பட்டுச்சு. ஆனா நபித்துவம் வெளிப்பட்டது 40 வயது சொல்றோம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் நபியாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபுதாலிப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காண்டி, அவங்க நம்ம பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறுவயது காலத்திலே ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். மற்றும் வேற சிலர்களுடைய ஆடுகளை மேய்த்து அதனுடைய காசை வீட்டுல போய் கொடுப்பாங்க. ஆடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆட்டுக்காரன் ஒரு ஆடு மேய்க்கும் போது ஒரு குச்சி எடுத்து பத்துவான். அந்த எல்லா ஆட்டையும் ஒன்னா கூட்டு போகணும், எல்லா ஆட்டையும் ஒன்னா கூட்டு போகணும். ஒரு ஆடு அவன் விட்டுட்டான் அப்படின்னா, இப்ப இந்த ஆடையும் பிடிக்கணும், இந்த மீதி இருக்க ஆடையும் ஒன்னா பார்க்கணும். எல்லா ஆடையும் ஒரு கரெக்டா இதுல கொண்டு போகணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவிற்கு சிறு வயதிலே ஆட்டை மேய்ச்சாங்க. இப்ப ஆட்டை மேய்க்கக்கூடியவனுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட அவனுக்கு நிம்மதி இருக்காது. அவன் உட்காரலான்னு போனா திரும்பி ஒரு ஆடு இங்க போகும், இது அங்க போகும் அப்படின்னு போயிட்டு இருக்கும். கடைசி அந்த
எப்படி தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பது போல அந்த ஆட்டுக்காரன் தன்னுடைய ஆடை வந்து பாதுகாப்பான். அதே போலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும், தன்னுடைய சமுதாயத்தை நேரடிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா சிறுவயது காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஆடு மேய்க்கக்கூடிய இந்த நிலையை ஏற்படுத்தினான். ரசூலுல்லாஹ் மட்டும் ஆடு மேய்க்கல, நூஹ் நபி ஆடு மேய்ச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆடு மேய்ச்சாங்க. வந்த எல்லா நபிமார்களிலும் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ரொம்ப தற்காப்பு கலையில ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தாங்க. திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா தற்காப்பு கலையிலும் நீச்சல்ல தேர்ச்சி பெற்றவர்கள், அந்த அம்புடைய போட்டிகளிலும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த குதிரைகளுடைய போட்டிகளில் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவராக இருந்தாங்க. இந்த பின்னாடி ஒரு சஹாபாக்கள் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எதிரிகளை பார்ப்பதற்காக பார்த்து பின்பு எங்கள்ட்ட வந்து சொல்லணும். அப்போது அவங்க வந்து குதிரையில வந்து ரொம்ப ஃபாஸ்டா வராங்க. ஆனா சஹாபாக்கள் சொல்றாங்க, யாரும் அந்த அளவுக்கு வர முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையினுடைய அந்த கடிவாளமும் இல்லை, அந்த குதிரையில வந்து ஒரு சீட்டு இருக்கும் அதுவும் இல்லை, அப்படி எல்லாம் வந்தாங்க. ஏன்னா குதிரைக்கு தேவை அந்த கடிவாளம், அதை பிடிச்சிதான் ஓட்ட முடியும். இன்னொன்னு குதிரையினுடைய முதுகு வந்து கொஞ்சம் மேலையும் இறக்கமா இருக்கும், ஆனா அது இல்லாம வந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இது காரணம் என்ன? சிறு வயதில் அவங்க வந்து எல்லா விளையாட்டுகளையும் ரொம்ப ஆர்வம் கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த 20 வயதுல ஹர்புல் விஜார் என்ற ஒரு போர், அதாவது தன்னுடைய சிறிய தந்தை வந்து அவங்க ஒரு கூட்டணி, கினானா கோத்திரம் அவங்க ஒரு கூட்டணி என்று ஒரு சண்டை வந்துச்சு. அப்பொழுது 2 பேரும் போர் வந்துச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த 2 பேரும் அந்த வில்லம்பு எரியிற அந்த வில்லம்பை பொறுக்கக்கூடிய ஒரு சேவையில இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போர் நடக்குது, ஆனா இவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த வில் எடுக்கிற துறையில இருக்காங்க. போர் நடக்க அந்த போர் செய்வனை விட அந்த போர் வந்து எவ்வளவு கூட்டமா இருக்கும், அந்த இடத்துல கூட ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப சகித்து அந்த அந்த வில்லம்பை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஹெல்ஃபுல் ஃபுலூல் என்ற ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து வந்துச்சு. இதுக்கு ஏன் பேர் வந்து ஹெல்ஃபுல் ஃபுலூல் அப்படின்னா, இந்த ஹெல்ஃபுல் ஃபுலூல் வந்து 3 பேர் தான் முக்கிய காரணம். முதல்ல வந்து ஃபுதூல் இப்னு ரமாமாம், ஃபுதூல் இப்னு ஆயிமாம், ஃபுதூல் இப்னு ஹாரிசா, இந்த 3 நபர் தான் இந்த ஹெல்ஃபுல் ஃபுலூலுக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க. அதை ஏற்படுத்திய நோக்கம் என்ன? மக்காவில் வந்து எந்த ஒரு அநியாயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஹெல்ஃபுல் ஃபுலூலை உருவாக்குனாங்க. இது வந்து ஒரு கவிஞர் சொல்வார்கள், இன்னல் குலூல தஹரகு வ தaqalu அல்லாஹு யத்பதி முபீபத்னி மகதலாலிமு. ஹில்ஃபுல் ஃபுலூல் அமைப்பு ஏற்படுத்திய காரணம், தன்னுடைய மக்காவுல எந்த ஒரு அநியாயமும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஹில்ஃபுல் ஃபுலூலை உருவாக்குனாங்க. இந்த ஹில்ஃபுல் ஃபுலூலோட சரித்திரத்தை பார்த்தா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். துபைல் கோத்திரம்னு ஒருத்தர், அந்த துபைல் கோத்திரத்து ஒருவர் வந்து ஒரு வேலைக்காக வருவாங்க. அப்பொழுது தன்னுடைய கையில இருக்க பொருட்கள் சாமான் சட்டிலாம் இருக்கும். ஆனா அங்க ஒரு முரட்டு பைய வந்து இந்த பொருளை கேட்கறான். இவங்களும் அந்த கோத்திரம் தான், இவங்களும் சரி கொடுத்துட்டு காசு கேட்கும்போது அந்த கோத்திரக்காரன் சொன்னா அதெல்லாம் தர முடியாது, என்ன செய்யணும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து எல்லாத்தையும் கெஞ்சுறாங்க, எனக்கு காசு வேணும், இவங்களே இந்த பொருள் எல்லாம் மீட்டு தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. யாரும் இதுக்கு ஒத்துக்க வரல. அந்த கோத்திரக்காரர்களும் கேட்டாங்க, யாரும் தயாராக இல்லை. ஆனா இவங்க வந்து கடைசி ஒரு மலை மேல ஏறி, இதற்கு யாரும் எனக்கு உதவியாக இருக்க மாட்டாங்களா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என்று சத்தமாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல முதல் ஹெல்ப்ஃபுல் என்ற அந்த இதை வந்து தயாரிச்சு அவசரமாக சென்று அந்த அந்த மொரட்டைக்கிட்ட போய் எல்லாருமே நின்று, இப்பவுமே நீங்க இவனுக்கு வந்து இந்த பொருளை கொடுத்துருங்க, இல்லைன்னா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மொத்த வாலிபர்களும் போய் நின்ட்டாங்க. பார்த்த பயத்துல வந்து அந்த பொருட்கள்லாம் கொடுத்துட்டான். அது மட்டும் இல்ல, இன்னொரு வரலாற்று இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது, தபுஆத் என்ற ஒரு கோத்திர ஒரு பெண்மணி, அவன் வந்து அந்த கோத்திரத்தில் உள்ள எல்லா பெண்மணியும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்பொழுது அந்த கோத்திரத்துல ஒருத்தன் வந்து ஹஜ்ஜுக்கு தன்னுடைய பெண்மணியும் கூட்டான், தன்னுடைய மகளையும். அங்க ஒரு மனிதன் தான். அவன் எப்படின்னா ரொம்ப வீரன், ஆனா ரொம்ப ரவுடி பையன். எல்லா சைத்தானையும் எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். ஆனா என்ன, அவனை பத்தி சொன்னாலே எல்லா மக்களும் ஒதுங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒருவனுக்கு ஒரு செய்தி வருது, இப்படி ஒரு அழகான பெண்மணி வந்து நம்ம மக்காவுக்கு வராங்க, இவங்களுக்கு அந்த ஆசை அவனுக்கு வருது. இவன் என்ன செய்யறான், குதிரை எடுத்துட்டு போய் இவருக்கு தந்தைக்கு முன்னாடி தன்னுடைய மகளை வந்து தூக்குனாலும் இந்த நபரால் எதுவும் செய்ய முடியல. கடைசி வந்து காபாவுடைய கதவுக்கு முன்னாடி போய் இதற்கு வேற அந்த அநியாயக்காரனை விட்டு
என்னுடைய மகளை காப்பாற்றக்கூடிய யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அவங்கள மக்கள்லாம் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் என்று ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாரிச்சிருந்தாங்க, நீங்க அவரிடம் போய் கேளுங்க, நிச்சயமாக அவங்க உதவி செஞ்சுருவாங்க என்பதாக அந்த மக்கள்லாம் சொன்னாங்க. பிறகு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இந்த மாதிரி செய்திலாம் சொல்றாங்க, என்னுடைய மகள் ஒருத்தன் கடத்திட்டு போயிடலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப நீ டைம்ல எடுக்கல, அப்படியே போய் அந்த நபீன்னு ஒருத்தர் இருப்பான், அந்த மொட்டைக்கிட்ட போய் நீ ஒரு பொண்ணை வச்சிருக்க, இந்த பொண்ணு உங்களோட பொண்ணு கொடுத்துன்னு சொல்லும் பொழுது, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நீ எங்கிட்ட வந்து கேட்கறியா, உங்க உயிர் மேல ஆசை இருந்தா போ அப்படின்னு சொல்லி அங்குள்ள இளைஞர்கிட்ட சொல்லுவான். நான் எங்களை உயிரெல்லாம் எங்க உயிரெல்லாம் நான் உங்க இதாவே மதிக்கல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு கடைசி அவன் ஒரு படி இறங்கிட்டான் பயத்துல, எல்லா வாலிபரும் மொத்தமா வந்துட்டாங்கன்னு. கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபன் அந்த லபீது கேட்பான், எனக்கு ஒரு இரவு மட்டும் இந்த பெண்மணியை கொடுன்னு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் முடியாது, இப்பவுமே கொடுத்தாவணும் என்று சொல்லி அடம்பிடித்து அந்த பெண்மணியை காப்பாத்துனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துல ரொம்ப மக்களிடத்துல ரொம்ப பிரபலியமா இருந்தாங்க, நீதியா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க. இதன் காரணமாக ஹதீஜா நாயகம் அவர்களுக்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரொம்ப ஆசை வந்துச்சு. கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரொம்ப வணிக தொடர்பால அவங்களுக்கு கடைசி இறுதி நேரத்துல திருமணம் செஞ்சுட்டாங்க. விதவையா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகத்தை திருமணம் செஞ்சாங்க. பின்பு 35வது வயதுல அவர் காபா கட்டும் அந்த பணியில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு காபா கட்டுறது, கட்டி முடிச்சு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல்லை வைக்கணும், அந்த கல்லை வைக்கும் போது அந்த முதியோர்கள்லாம் பேசுறாங்க, இந்த பாதையில இருந்து யார் நாளைக்கு வராரோ அவருடைய ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அடுத்த நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இந்த காபாவினுடைய இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எப்படி செய்ய வேண்டும், எப்படி வைக்கணும், நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அவர்கள் சமாதான அடிப்படையில் அவர்களே எடுத்து அந்த காபாவில் வைத்தார்கள். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக.